இனி அநேக மனிதர்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க, மறைமுகமா ரகசிய பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நீ எதை உன்னால விட முடியாம நீ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ, நீ எதுல ஸ்ட்ரகிள் பண்றியோ அதுதான் உன்னை மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ அதை மாஸ்டர் பண்ணல, நீ அதை மேற்கொள்ளல, அந்த பாவம் தான் உன்னை மேற்கொண்டு இருக்கு. இது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இந்த கிருபையின் உபதேசத்தை பேசணும்னு சொல்லக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாரா இல்லாம, இல்ல பாவத்தை ஜெயிக்க முடியாத காரணத்தால ரொம்ப சிம்பிளா பண்ணிடுறாங்க, இது பாவம் இல்லைன்றாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் நம்மை சகலத்தின் மேலும் மேற்கொள்ளும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம மேற்கொள்றதுக்கு மனசு வரல, மேற்கொள்ள துணிய முடியல. அதற்கு மாற என்ன பண்ணிடுறோம், எதற்கு அடிமையா இருக்கிறோமோ அதுக்கு அடிமை இல்ல, அதுக்கு ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல ஆக்கிட்டோம். அப்ப இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் எதுவா இருந்தாலும் அது எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. இது பாவம் இல்லைன்னு எத்தனை பேர் சொன்னாலும், அதை ஃப்ரெண்ட் ஆக்கிக்க எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் அது பாவம் தான். அதை விட முடியாம ஸ்ட்ரகிள் பண்றவர்கள் அதற்கு அடிமையா தான் இருக்கிறாங்க.